உலக மக்களே வணக்கம். பெரிதா சிஸ்டர். பணக்கார மக்களே வணக்கம். நெல்லுக்கு பாயுது பில்லுக்கு பாயும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே? சரிங்களா மக்களே? பில்லு பில்லு ரேஷன் நினைக்கிறாங்க எல்லா பேரும். பில்லோட வரலாறு முழுசாக தெரியாது. வெள்ளாமல் அழிஞ்சு போகும், செத்து போகும். ஆனால் பில்லு காஞ்சி தான் போகும். தண்ணி இல்லைண்டா கொஞ்சோண்டு மழை பெஞ்சாலும் திருப்பி பட்டுன்னு வெளியேறி வரும். பில்லு வரப்பொழுதே இருக்குன்னு நினச்சிக்கிறீங்களா? கிடையாது. அது வெள்ளாமைக்குள்ளே இருக்கும். விட்டால் வெள்ளாமையே சோழியம் முடிச்சிடும் அந்த பில்லு. அதனால தான் விவசாயிங்க அதை வெட்டி வெட்டி எடுத்துக்கே இருப்பாங்க. அடிக்கடி களை வெட்டிக்கே இருப்பாங்க. பில்லுக்கு அவ்வளோ பவர். நீங்கள் பில்லை ரேஷன் நினைக்காதீங்க, சரிங்களா? பணக்காரங்க பில்லாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளாமையாக இருந்தாலும் சரி, ஏழைங்க பில்லாக இருந்தாலும் சரி, ஏழைங்க வெள்ளாமையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம், சரிங்களா? பணக்காரங்க யாரை வச்சு வாழ்கிறீங்க? தொழிலாளி. தொழிலாளி யார்? ஏழை மக்கள், உழைப்பாளி. அரசு அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை விவசாயியாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இலைங்களை வச்சு தானே உழைச்சி வாரீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது எல்லாமே ஏழைங்களை வச்சு தான் வாரீங்க. உண்மை தானே? அதே வரலாறு தான் நானும். சரிங்களா மக்களே? பணக்காரங்களுக்காக அரசு வேலை செய்யலை. இது வரைக்கும் அரசு ஏழைங்களுக்காகத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ ஏழைங்களைத்தான் நம்ம சுற்றணும். யார்? நான் ஏழைங்களை சுற்றணும். நீங்கள் ஏழைங்களை வச்சு தானே சம்பாதிக்கிறீங்க. அப்போ என்னுடைய போராட்டத்துக்கு ஏழை தானே தேவை. சொல்லுங்க மக்களே, பணக்கார மக்களே சொல்லுங்க. ஏழைங்களை வச்சுத்தான் அவங்க தான் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, வேலை இல்லைன்ட்டு. பணக்கார மக்கள் என்னைக்காச்சும் போராடிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த ஏழை மக்கள் ஒரு குற்றம் சொல்லும், பணக்காரனுக்கே அள்ளி கூட்டுதுன்ட்டு. இது ஏழை மக்களுக்கே தெரியல. ஏழை மக்களே, பணக்காரங்களுக்கு 4 பக்கமும் பணம் வரும். 4000 ரூபா, 2000 ரூபா செலவு போனால் 2000 ரூபா மிச்சமாகும். ஏழை மக்களுக்கு எத்தனை பக்கம் பணம் வருது?